ஒருத்தர் 1000 கோடி ஊழல் பண்ணாருங்க. 1000 கோடி ஊழல் பண்ணார். கோர்ட்ல அன்னைக்கு கேஸ் நடக்குது. 1000 கோடி ஊழல் பண்ணார்ல, அவர் வந்து நிக்கிறார். காலை நேரம் கிட்டத்தட்ட ஒரு 7-7:30 மணிக்கெல்லாம் வந்துட்டார். இப்ப ஜட்ஜு சொல்றாரு, இப்ப அவர் வயசான மனுஷனா இருக்காரு, 70 வயசு அவருக்கு, கிட்டத்தட்ட அவருக்கு காலை உணவு வாங்கி கொடுங்க பான்றார். கேஸ் எல்லாம் நடக்கட்டும், கேஸ் வர்றதுக்கு எப்படி ஒரு 11:30 மணி 12 மணி ஆகும். அவருக்கு ஒரு காலை உணவு வாங்கி கொடுங்க பான்றார். அவங்க என்ன பண்ணாங்க, 4 இட்லி வாங்கிட்டு வந்து வச்சாங்க சாப்பிட்றது. 1000 கோடி ஊழல் பண்ணவருங்க 4 இட்லி வாங்கிட்டு வந்துச்சாங்க. 2 இட்லிக்கு மேல அவரால் சாப்பிட முடியல. மிச்சம் 2 வச்சுட்டார், அப்படியே வச்சுட்டார். இந்த பக்கமா ரவுண்ட்ஸ் வந்த ஜட்ஜு அதை பார்த்துட்டார். பார்த்தவர் போய் கேட்டாரு, ஏன் சார் அதை வச்சிங்க? என்னால் சாப்பிட முடியாதுங்க, காலையில் 2 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாதுங்க. மத்தியானம் ஒரு தயிர் சாதம், ஒரு கிண்ணம் வரைக்கும் தயிர் சாதம், நைட்டு ஒரு சப்பாத்தி இல்லைன்னா ஜூஸ். சார் இப்போ ஜட்ஜு கேட்டார், ஒரு நாளைக்கு உங்களுக்கு அதிகபட்ச உணவுக்கு 150 ரூபாய்க்கு மேலே வராது, 1000 கோடி ஊழல் பண்ணி என்ன சார் பண்ண போறீங்கன்னு கேட்டார். 1000 கோடி ஊழல் பண்ணவனால சாப்பிட முடியலையே சார், சாப்பிட முடியலையே. கரெக்டா, இன்னைக்கு நல்லவன்ற பேரையே மாத்திட்டாங்க. சார் ரொம்ப நல்லவருங்க, காசு வாங்கிட்டாருன்னா வேலையை கரெக்டா முடிச்சிருவாருன்றான். என்ன காசு வாங்கிட்டு வேலை செய்யறவர் எப்படி அறம் இல்ல? அந்த கேஸ் நடக்குது, அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. ஐயா நீங்க பண்ண தப்பு என்ன தெரியுதா? அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்க பண்ண தப்பு என்னன்னு தெரியுதா? அவர் சொன்னார், தெரியுது சார். என்ன? நான் எப்போ ஊழல் பண்ணாலும் அல்லது எப்போ ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் திருப்பதி பெருமாளுக்கு பாதியை போட்டுருவேன். இந்த தடவை நான் போடல, அதனால் பெருமாள் என்னை தண்டிச்சுட்டாருன்னு. பெருமாளா தண்டிச்சாரு? நீ பண்ண தவறு உன்னை தண்டிச்சு போச்சு இல்ல. பட்டினத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டியத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான், அதில் 8 அடிக்கு 8 அடி மாளிகை வைத்து கட்டிவிட்டு 8 அடிக்கு 8 அடி மாளிகை வைத்து கட்டிவிட்டு 8 அடிக்குள் சென்று படுத்தான்னு கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பார். இவ்வளவு சம்பாதிச்சு என்னையா 8 அடியில போய் படுத்துருவே? இப்போ வாழ்க்கை எப்படா வாழ்ந்தான்? வண்டலூர்ல ஒரு அப்பா தான் பையனை கூட்டிட்டு போறாரு ஜூவுக்கு. அந்த ஜூ கீப்பர் சொல்றாரு, சார் உங்க பையனை பார்த்தா 5 வயசு ஆன மாதிரி தெரியல, உள்ள போங்க, டிக்கெட்லாம் எடுக்க வேணாம், உள்ள போங்கன்றார். இந்த அப்பா சொல்றாரு, என் பையனுக்கு 65 ரூபா டிக்கெட் கொடுங்கன்றார். சார் உங்க பையனை பார்த்தா அப்படி தெரியல சார், போங்க சார். எதுக்குங்க? போங்க சார். அந்த அப்பா சொன்னாரு, என் பையனுக்கு 65 ரூபா டிக்கெட் கொடுங்கன்னார். ஏன்னு கேட்டான். அந்த அப்பா சொன்ன பதிலுங்க, என் பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சுன்னு அவனுக்கு தெரியும், என் பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். இப்ப என் பையன் நான் 65 ரூபாய்க்காக உள்ளர அவனை கூட்டு போனேன்னா என் பையன் என்ன தெரியுமா நினைப்பான்? என் அப்பா நேர்மை இல்லாதவன் என்னை பத்தி நினைச்சிருவாங்க. 65 ரூபாய் எனக்கு முக்கியம் இல்ல, என் அப்பா அறத்தோடு வாழ்கிறான்னு நினைக்கிறதாயா என் தலைமுறையை உருவாக்க முடியும்னாரு. அறம் செய்ய. சார் எத்தனை குடியரசுத் தலைவர்கள் இருந்தாங்க நம்ம நாட்டில்? ஒரு குடியரசுத் தலைவர் பேர் சொல்லுங்க. அப்துல் கலாம் ஐயா. சார் சொல்றாரு பாருங்க அழகா, எத்தனை குடியரசுத் தலைவர் இருந்தாங்க. ஏன் நம்ம எப்ப கேட்டாலும் ஏபிஜே சார் பேரையே சொல்றோம்? ஏன் தெரியுமா சொல்றோம்? அறத்தோடு இருந்தார் சார். அவர் பதவி ஏற்க போறாரு, குடியரசு மாளிகைக்கு பதவி ஏற்க போறாரு. அவர் வந்தாருன்னா எல்லாரும் எந்திரிச்சு தான் நிற்பாங்க. ஒருத்தன் மட்டும் உட்காந்தான், ஒருத்தன் போய் உட்காந்தான். எதுக்குப்பா உட்கார்றாங்க? ஷூக்கு பாலிஷ் போடுறதுக்கு உட்கார்றேன்னா. இது வைஸ்ராய் காலத்துல ஏற்பட்ட ஒரு பழக்கம். ஸ்கூலுக்கு பாலிஷ் போடுறதுக்காக உட்கார்ந்தேன். அவர் சொன்னார், அதெல்லாம் வேணா, நீ போப்பா, நான் போட்டுக்கு, நீ அதெல்லாம் வேணா, நீ கிளம்புன்றார். உடனே அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். சார் சார் சார்னு சொல்லிட்டு அழுகுறான். இவர் கேட்டார், என்னப்பா அழுகிறான்? அவனுக்கு 4 பசங்களாம், குடும்பம் பெருசா, நீங்க வந்த உடனே வேலையை விட்டு அனுப்புறீங்களேன்னு அழுகுறான். வேலையை விட்டுலாம் அனுப்பலப்பா, நீ தோட்டத்தில் போய் ஏதாவது வேலை பாரு, அனுப்பி விட்டார். தோட்டத்தில் போய் செடிக்கு தண்ணி ஊத்துன்னு. இப்போ ஒரு ஆட்சி காலம் முடிஞ்சிச்சா, கிளம்புனாரா? இந்த வந்தப்போ ஒருத்த உட்காந்து அழுதாலும் அவனை கூப்பிடு, தோட்டத்துலேருந்து அவனை கூப்பிடுன்னாரு. வந்தான். வந்த உடனே சொன்னாரு, என்னமோ நான் உன்னை வேலையை விட்டு அனுப்புனேன்னு சொன்னேன், இப்போ என்னையவே வேலையை விட்டு அனுப்புறாங்க தெரியுமா? என்னையவே வேலையை விட்டு அனுப்புறாங்க தெரியும். அவனுக்கு ஒண்ணுமே புரியல, இப்படியே பேர்னு பார்த்தான். இந்த தோட்டத்துக்குலாம் நீ எப்படி தண்ணி அடிப்பேல, அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணு. இந்த என் பெட்டியை காமிச்சு, அவருடைய பெட்டியை காமிச்சு, தோட்டத்துக்கு எப்படி தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவியோ அப்படி இந்த பெட்டியில தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுன்ற. அவன் பயந்து போய் பார்க்கறான். ஏன்னா பெட்டியில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், இவரோட துணியெல்லாம் இருக்கும். இதுல எப்படிங்க நான் தண்ணி அடிக்க முடியாதுன்றான். நீ அடிப்பா அப்படின்றாரு. அப்புறம் அவன் அந்த ஸ்ப்ரே பண்றான். அப்ப ஏபிஜே சார் சொன்ன வார்த்தை, குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து அப்துல் கலாம் செல்லும் போது ஒரு தூசியை கூட எடுத்து செல்லவில்லை என்பது இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும், அதற்காக இதில் தண்ணீர் தெளின்னு சொன்னார்.